வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, என் அன்பு குழந்தையே, என்னை அன்போடு அழைத்தாயல்லவா? உன் குரல் கேட்டேன் குழந்தையே. இதோ உனக்காக உன்னை தேடி நானும் வந்து அமர்ந்துள்ளேன். நீ என்னுடன் பேசவா குழந்தையே? உனக்கானதை அடைவதற்காக நீ போராடி கொண்டிருக்கின்றாய். போராட்டத்தில் சலிப்பு வரும் போதெல்லாம், நீ சோர்ந்து உட்காரும் போதெல்லாம், இதற்கு மேல் என்னால் முடியாது என்று உன் மனம் தளர்ந்து போகும் போதெல்லாம் தவறாமல் என்னை நீ அழைத்து விடுகின்றாய். முருகனே, என்னால் முடிந்த அளவுக்கு போராடி விட்டேன். இனி எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று என்னை அழைத்து விடுகின்றாய். எப்பொழுது எந்த நேரத்தில் நீ என்னை அழைத்தாலும் நான் உன் அருகில் வந்து நிற்பேன் என்று வாக்களித்த சத்திய வாக்கின்படியே இப்பொழுதும் வந்து நிற்கின்றேன். நீ என்னை அழைத்ததற்கே பதில் தர வந்தேன். எந்த தயக்கமும் இன்றி என்னோடு பேசு. நான் பேசுவதையும் செவி கொடுத்து கேள். உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனங்கள் அனைத்தும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். காய்த்த மரம்தானே கல்லடிப்படும். உன் முன்னேற்றத்திற்கு நீ முயற்சிக்கும் போதுதான் விமர்சனங்களும் தடைகளும் உன் முன்னால் வந்து நிற்கும். அவற்றையெல்லாம் எண்ணி நீ வருந்தினால் வருந்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். விமர்சனங்கள் மேலேறி நிமிர்ந்து காலங்கள் மாறும். உன் முயற்சிகள் கைகூடும். உன் கனவுகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அப்பொழுது உலகம் உன்னை உணரும். நீ முடியும் வரை முயற்சி செய் என்று கூறினேன். உன்னால் முடிந்தவரை செய்வதில்லை முயற்சி. செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதுதான் முயற்சி. எனவே முடிக்கும் வரை முயற்சி செய். எப்பொழுதும் தயங்கிக் கொண்டே இருக்காதே. எதையும் எதிர்த்து கொண்டு வாழ்வோம் என்று துணிச்சல் இருக்க வேண்டும். உனக்கு நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த நிமிடம் உன் மனதில் உள்ள வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். நீ உயிருக்கு உயிராய் நேசித்த ஒரு நபர் உன்னை பிரிந்து பெரும் மனக்கவலையில் இருக்கின்றாய். தீராத மனக்கவலையில் இருக்கின்றாய். உன்னிடம் 5 நிமிடம் பேச உன் அப்பாவிற்கு உத்தரவு கொடு. நான் பேசுவதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய என் பதில் உன் மனக்குழப்பத்திலிருந்து வெளிவரும். என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் முழு நம்பிக்கை இருந்தால் இதை நீ முழுமையாக கேள். என் வைரமே, நீ எதிர்பார்த்த ஆறுதல்களையும் நம்பிக்கையும் நான் தருவேன். என் தங்கமே, இந்த உலகில் குழந்தையாக பிறந்த நிமிடம் முதல் உன்னை நான் உள்ளங்கையில் வைத்து நான் தாங்குகிறேன். நீ வேண்டுமானால் நான் உன்னுடன் இருப்பதை உணராமல் இருக்கலாம். ஆனால் என் வார்த்தைகளை உணராமல் உன் புத்தி சொல்வதை கேட்டு எனக்கு எதிரான பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நீ என்ன செய்தாலும், நீ எங்கு இருந்தாலும் உன் நிழலாக பின்தொடர்ந்து கொண்டே இருப்பேன். நீ என்னை விட்டு விலகி விலகி சென்றாலும் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பேன். தீயவர்கள் பிடியில் சிக்கி அவர்கள் சொற்படி கேட்டு நடந்து கொண்டாலும் உன்னை விட்டு நான் ஒரு கணமும் விலக மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். நீ எந்த நிலையில் இருந்தாலும், உன்னிடம் பணம், சொத்து, விலை உயர்ந்த பொருட்கள் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேறு ஆளாய் நின்று உன்னை நேசிக்க, உன்மேல் உண்மையான அன்பு செலுத்த, உன்னை கைப்பிடித்து தாங்க உன் அப்பா நான் இருக்கிறேன். ஆனால் உனக்கு அருகில் நான் இருப்பதை நீ உணர மறுக்கிறாய். உன் மீது பொய்யான அன்பையும் பாசத்தையும் காட்டி உனக்காக நான் இருக்கிறேன் என்று மற்றவர்கள் கூறுவதை கேட்டு ஏமாந்து நின்று இன்று தனித்து தவித்து நிற்கின்றாய். இப்போது கூட நீ நம்பி உயிருக்கு உயிராய் நேசித்த நபர் உன்னை காயப்படுத்தி ஏமாற்றி விட்டார் என்று புரிந்து கொண்டும் உன் மனம் அதை சொல்லியும் உன் புத்தி அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. உன் புத்தியை கேட்டு நீ நடக்க மறுக்கின்றாய். ஏன் இன்னும் இந்த நிலைமை புரிந்து கொள்ளவில்லை? என் உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளாமல் என் மனதை காயப்படுத்துகிறார்களே என்று
தினம் தினம் நீயே உன்னை வேதனைப்படுத்திக் கொள்கிறாய். என் முத்துவே, உனக்காக உன் அப்பா நான் சொல்வதை 5 நிமிடம் கேள். உன்னை நான் படைக்கும் போதே உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை, உனக்கு இறுதி வரை கூட வருவதை, உனக்கு தேவையானவற்றை ஒன்று இறுதி வரை வருவதை நான் உனக்கு பார்த்து பார்த்து படைத்து விட்டேன். நீ பிறக்கும் போதே எதையும் எடுத்து வரவும் இல்லை, நீ இறக்கும் போதும் எதையும் நீ எடுத்து செல்லவும் முடியாது. நீ தனியாகத்தான் பிறந்தாய். உனக்கு எல்லா செல்வங்களையும் உனக்காக நான் பார்த்து பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னை மட்டுமே, உன் மனதையும் உன் உண்மையான பாசத்தையும் புரிந்து கொள்ள உறவுகளையும் நண்பர்களையும் கொடுத்துள்ளேன். உனக்கானது உன்னை விட்டு பிரிந்து செல்லாது. அப்படி பிரிந்து சென்றால் அது உனக்கானது அல்ல என்று புரிந்து கொள். நிச்சயமாக உன்னுடைய மனமாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உண்மையான பாசத்தையும் அன்பையும் புரிந்து கொள்ள உனக்கான ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கி கொடுத்துள்ளேன். அந்த குடும்பத்துடன் நீ பாசமுடன் பழகும்போது இழந்தவை அனைத்தும் உன் மனதை விட்டு சிறிது சிறிதாக அகன்றுவிடும். உனது கவலைகளும் சோகங்களும் வரும்பொழுது உன்னை பெற்றவர்களையும் உன்னுடன் பிறந்தவர்களையும் நினைத்துப்பார். அவர்கள் உன்னுடன் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கும் பொழுது உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நீ வருந்துவது சற்றும் சரி கிடையாது. என் வைரமே, ஒரு அழகான பூந்தோட்டத்தில் குப்பை இருந்தால் அந்த பூந்தோட்டத்தின் அழகு தெரியாது, நறுமணம் வீசாது. ஆனால் அந்த குப்பைகளை விலக்கி விட்டால் அந்த பூந்தோட்டத்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும். இப்பொழுது உனக்காகத்தான் அதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நான் நல்ல பூந்தோட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உள்ள சில கவலைகள் என்னும் குப்பைகளை நான் விலக்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் பூத்து குலுங்கும் மலர் தோட்டம் போல் நீ எப்பொழுதும் சிரித்து கொண்டு இருக்க போகின்றாய். உன் அப்பா நான் உனக்காக அனைத்தும் உன் கையில் சேர்க்க வந்துள்ளேன். இதோ பெற்றுக்கொள். நீ என்னவெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அதையெல்லாம் எந்த பிரச்சனையுமின்றி உன் கையில் வந்து சேர்க்க வந்துள்ளேன். பெற்றுக்கொள். என் அன்பு குழந்தையே, உன்னோடு பேசவே உன் அப்பா நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே. உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து கலங்காதே. உன்னை சுற்றி உள்ள மனிதர்களின் குணநலன்களையும் மன மாற்றங்களையும் நினைத்து திகைக்காதே. நன்றாகத்தானே எல்லாம் போய்கொண்டிருந்தது. நன்றாக நம்மிடம் பழகி கொண்டிருந்தார்கள். நம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொண்டார்கள். இப்பொழுது என்ன ஆயிற்று என்று திகைத்து நிற்காதே. குழந்தையே, யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய். நீ செய்த மிகப்பெரிய தவறுகள் எது தெரியுமா? நல்லவர்களை விட்டு விட்டு தீயவர்களை நம்பியதுதான். குழந்தையே, வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதாசனம் இல்லாத பொய்கள். அதை முதலில் புரிந்து கொள். அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இத்தனை நாட்களாக உன்னிடம் நாடகம் ஆடினார்கள். ஆனாலும் நீ இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து என் கண் கலங்குகிறது. எத்தனை நல்ல மனம் கொண்டவர் என் பிள்ளை என்பதில் எனக்கு பெருமைதான். போனது போகட்டும். இனி உன்னை யாரும் ஏமாற்ற நான் விடமாட்டேன். இனி உனக்கு எதிராக யாரும் சதி செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அதே தூரத்தில் வாழ பழகிக்கொள். குழந்தையே, அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை என்பதை புரிந்து கொள். இழப்பு என்பது அவர்களுக்கே அன்று என்று புரிந்து கொள். உனக்கு இல்லை. அவர்கள் இழந்தது உண்மையான அன்பு கொண்ட உன் உள்ளத்தை. நீ இழந்ததோ வெளிவேஷம் போடும்
போலியான மனதை. எனவே இழப்பு என்பது அவர்களுக்கு தானே தவிர உனக்கு ஒரு இழப்பும் இல்லை. தானாக கையில் எடுத்த பொக்கிஷங்களை தூக்கி எறிந்துவிட்டு குப்பை கூலங்களை எழுதி கொண்டிருக்கும் முட்டாள்கள் வாழும் உலகம் இது. அவர்கள் தூக்கி எறிந்தது பொக்கிஷமான உண்மை என்பதை ஒரு நாள் உணர்வார்கள். நித்திய நிலவாக நீ இருக்கும் பொழுது மின்னி மறையும் நட்சத்திரங்கள் பின்னாலே ஓடுவதை என்னவென்று கூற? குழந்தையே, அவர்கள் முட்டாளாக இருப்பதற்காக நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் இந்த வாழ்க்கையை பார்த்து பயப்படுகிறாய்? நீ என்ன தவறு செய்தாய் கண்ணீர் விட? நீ என்ன பாவம் செய்தாய் கதறி எழ? நீ யாருக்கு என்ன துரோகம் செய்தாய் துக்கப்பட? குழந்தையே, எதுவும் செய்யாத உனக்கு இத்தனை கஷ்டங்களா என்று வருந்தாதே. தர்மத்தினை வாழ்வதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை கேள்விப்பட்டதில்லையா? கிருஷ்ண பரமாத்மாவின் வார்த்தைகளை இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அவமானப்படும் பொழுது அவதாரம் எடு, வீழ்கின்ற பொழுது விஸ்வரூபம் எடு, புண்படும் பொழுது புன்னகை செய். வாடுவதை விட்டு விட்டு வாழ்ந்து காட்டு. என் அன்பு குழந்தையே, ஒரு சில துரோகங்களுக்கு பதிலடி என்னவென்று தெரியுமா? உன் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்தவருக்காக அவர்கள் வெட்கப்படும்படி வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு கொடுக்கும் பதிலடி. குழந்தையே, இப்பொழுது நீ போராடி கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் வெற்றி உன் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனக்கு மட்டுமே தெரியும். என் அன்பு செல்வமே, நடப்பவையெல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே எப்பொழுது நடக்கப் போகின்றது என்று விரக்தி அடைந்துள்ளாய். ஆனால் உன் அப்பாவுக்கு ஒரு நொடி போதும். நீ விரக்தி அடைந்த அந்த விஷயத்தை சாதாரணமாக சர்வ சத்தியமாக நான் நடத்தி வைத்து விடுவேன். என் அன்பு செல்வமே, வாழு. மற்றவர்கள் உன்னை வாழ்த்தும்படி வாழ்ந்து காட்டு. என் அன்பு செல்வமே, உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நல்லதே நினை, நல்லதே செய். புன்னகையோடு தைரியத்தோடு இரு. உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வருவேன். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.